ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58. இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58. இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. ஆண்டவர் கூறுவது: பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையச்சோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இல்லத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அஞ்சோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பாய். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதென பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையெழுத்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால், இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112. வசனங்கள் 4 முதல் 5, 6 முதல் 7, 8 முதல் 9. திருப்பாடல் 112. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென வெளியேறுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென வெளியேறுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென வெளியேறுவர். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கின ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென வெளியேறுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 13 தொடக்கம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியிலே கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பசிபிக் பெருங்கடல் சால்மன் என்ற ஒரு வகை மீன், சாலமீன் இல்லை, சால்மன். குறிப்பிட்ட ஆண்டுகள் கடலிலே இந்த மீன்கள் வாழ்ந்த பிறகு தான் பிறந்த நன்னீர் ஓடைக்கு மீண்டும் திரும்பி செல்லுமாம். எதற்காக? இனப்பெருக்கம் செய்வதற்காக. செல்லுகின்ற வழியிலே மிகப்பெரிய போராட்டத்தை அது சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆறுகள் அதனுடைய ஓட்டத்திற்கு எதிராக நீந்தி செல்ல வேண்டும். நீர்வீழ்ச்சி மேலிருந்து கீழே வரும், எனவே பாதுகாப்பாக அதிலும் அது நீந்தி செல்ல வேண்டும். அதேபோல மீன் பிடிக்கின்றவர்களினுடைய வலையிலிருந்து சிக்காமல் தப்பித்து அது நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்தை, இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டு முட்டையிடும். முட்டையிட்ட உடனே இந்த மீன் குட்டிகள் வெளிவந்த உடனே இந்த தாய் மீன் சால்மன் தன் உயிரை மாய்த்து கொள்ளுமாம். தானாக அது இறந்துவிடும். இந்த குட்டி மீன்கள் தன் தாயை பார்ப்பதில்லை. இந்த இறந்த இந்த சால்மன் மீனினுடைய, தாய் மீனினுடைய உடல் அழுகி அது ஒரு ஊட்டச்சத்தாக மாறுகிறது. அது அந்த குட்டி மீன்களுக்கு உணவாக மாறுகிறது. அது உயிர் வாழ்கிறது. அதே போல் அங்குள்ள நீர், மண் இவற்றிற்கும் அது ஒரு ஊட்டச்சத்தாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு உயிரை வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே மாய்த்து கொள்ளுகிறது, கரைத்து கொள்ளுகிறது இந்த சால்மன் மீன். அதே போலத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு, நீங்கள் உலகிற்கு உப்பாக ஒளியாக இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? நாமும் இந்த உப்பை போல, ஒளியை போல நம்மையே கரைத்து கொள்ள வேண்டும். இந்த உப்பு ஒளி எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் அடிப்படை தேவையாக இருக்கிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பு உணவே நாம சாப்பிட முடியாது உப்பு இல்லைன்னா. அதே போல ஒளி இல்லை என்றால் நம்ம வீட்டில் இருக்க முடியாது. பகல் இல்லை என்றால் இருக்க முடியாது. சூரிய ஒளி இல்லை என்றால் தாவரங்கள் உயிர் வாழ முடியாது. ஆக இந்த ஒளி, உப்பு எப்படி அவசியமோ, அடிப்படையான தேவையாக இருக்கிறதோ, அது எப்படி மக்களுக்கு பயன்படுகிறதோ, மனிதர் முன் ஒளிர்கிறதோ, அதே போல மனிதர்களாகிய நாமும் நம்மையே கரைத்து கொண்டு ஒளி வீச வேண்டும். நமது நற்செயல்களால் ஒளி வீச வேண்டும். பிறர் வாழ, பிறருக்காக நம்மையே தியாகம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். ஒரு விதை, ஒரு கோதுமை மணி மண்ணில் மடிய வேண்டும். அப்பொழுதுதான் அது என்ன செய்யும்? தளிராக, செடியாக, மரமாக வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக. ஒரு புதிய உயிரை தோன்ற வேண்டுமென்றால் அது தன்னை மடிகிறது, தன்னையே இழக்கிறது.
எனவேதான் திருச்சபையினுடைய ஆரம்ப காலத்திலே மறைசாட்சியர்கள் ஏராளமான பேர் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையே அவர்கள் இழந்தார்கள். என்ன நேர்ந்தாலும் எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவை தான் விசுவசிப்போம். எனவே மறைசாட்சியனுடைய இரத்தம் அவர்கள் மடிந்தார்கள். விசுவாசத்தின் வித்தாக மாறியது. நிறைய விசுவாசம் வந்தது. நிறைய பேர் முளைத்தெழுந்தார்கள். விசுவாசத்தை பற்றி ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டோர் நிறைய பேர் மாறினார்கள். எனவே அவர்கள் தங்களையே கரைத்து கொண்டதால் அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23, 24. தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? என்னை குறிக்கும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு பின்பற்ற வேண்டும். அது ஒரு கடினமான ஒரு காரியம். அதுதான் கிறிஸ்தவம். பிறருக்கு வாழ்வு கொடுக்க, பிறர் வாழ்வு பெற நீ உன்னையே கரைத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். எனக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாமல் நீ வாழ்க்கை உன் உயிரை இழந்தால் நீ நிலை வாழ்வை பற்றிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதற்கு உதாரணமாக நம் விவிலியத்திலே பார்க்கிறோம். வீரப்பெண் எஸ்தர். அவர் சாதாரண ஒரு குக்கிராமத்திலே வாழ்கிறார். படை தளபதி மூலமாக அவர் அரசபைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அரசபையிலே வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அரசருக்கு மற்ற எல்லாருக்குமே நல்ல பிடித்து போகிறது. மெய்காப்பாளன் மொர்க்கதாய் இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட சூழலிலே இந்த யூத மக்கள், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக அசிரியர்கள் படையெடுத்து வருகிறார்கள். எனவே இதை அறிந்த எஸ்தர் மொர்க்கதாய் மெய்காப்பாளன் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். நமது இன மக்கள் என்று அதை அவளுக்கு இருக்கிறது. அரசர் செவி மடுக்கவில்லை. எனவே இவள் தானே முன் சென்று தன் உயிரே போனாலும் பரவாயில்லை, அரசர் என்ன கொண்டாலும் பரவாயில்லை, நான் என் மக்களுக்காக, என் இன மக்கள், யூத மக்களுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன் என்று அவர் முன் வருகிறாள். அதைத்தான் நாம் எஸ்தர் நூல் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயின் அழிகிறேன். சட்டத்துக்கு புறம்பதாயின் நான் மன்னரிடம் செல்வேன். அப்படியே என் உயிரை மாய்க்க நேர்ந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். என் உடல் அழிந்தாலும் என் ஆன்மா அழியாது. எனவே பிறருக்காக, அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் தாரை வார்த்தார் வீரப்பெண் எஸ்தர். அதே போல நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். மெஸ்ஸியா, புதிய ஏற்பாட்டிலே திருமுழுக்கு யோவானை நாம் பார்க்கிறோம். மெஸ்ஸியா வர வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் ஒருத்தர் உழைக்க வேண்டும், கரைக்க வேண்டும். அதுதான் திருமுழுக்கு யோவான் அந்த பணியை செய்தார். அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையாக, நான் மெஸ்ஸியா அல்ல, நான் முன்னோடி, நான் தயாரிப்பாளன். அவர் வளர வேண்டும், அவர் செல்வாக்கு வளர வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும். பாருங்க, தன்னையே கரைத்துக் கொள்கின்றார். ஒரு ஞானியிடம் ஒரு இளைஞன் வந்தான். ஐயா, நான் இறைவனை காண வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். உடனே ஒரு ஆன்மீக தேடல் அவனிடம் இருந்தது. உடனே ஞானி அவனிடம் ஒரு 3 பொம்மைகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். 3 பொம்மைகள். முதல் பொம்மை கண்ணாடி பொம்மை, 2வது பொம்மை பஞ்சு பொம்மை, 3வது பொம்மை உப்பு பொம்மை. அது கொடுத்து இதில் 3இல் ஒன்றை தேர்வு செய் என்று சொல்கிறார். நீங்கள் எதை தேர்வு செய்வீங்க? சின்ன பிள்ளைகள் பஞ்சு, இளைஞர்கள் கண்ணாடி, அப்படி இருக்கும்.
அப்போ அந்த இளைஞனும் கண்ணாடி தான் இது பண்ண, ஏன்னா நல்லா பளபளபளன்ட்டு நல்லா ஸ்டைலாக இருந்துச்சு, கண்ணாடி பொம்மையை தேர்ந்தெடுத்தான். இப்போ அந்த ஞானி அந்த இளைஞனை அந்த கண்ணாடி பொம்மையோடு மற்ற 2 பொம்மையோடு எடுத்து கடற்கரைக்கு சொல்லுகிறார்கள். அந்த ஞானி இளைஞனை பார்த்து, நீ வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பொம்மையை கடலில் வீசு. வீசினான். என்ன ஆகும்? அப்படி பாதி மூழ்கி பாதி மேலே தெரிகிற மாதிரி மிதந்துக்கிட்டே அப்படி இருந்துச்சு. அப்போ ஞானி சொல்லுகிறார், இதே போலத்தான் நீ இப்படிப்பட்ட மனிதர்கள், கடவுளும் வேணும் இந்த உலகமும் வேணும். இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் ஆசை பாசைகள் எல்லா தப்பையும் நான் செய்யணும், அதே நேரத்தில் கடவுள் வேணும். 2 கட்டா நிலை இல்லை. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். சாத்தானும் வேணும் ஆண்டவர் வேணுங்கிறது கிடையாது. அப்புறம் 2வது ஞானி அவர் கையில் இருந்த பஞ்சு பொம்மையை கடலில் வீசினார். என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பூரா உறிஞ்சு வச்சுட்டு உரிய என்ன ஆகுது? நல்லா பெருத்து புஷ்ஷுன்னு பெருசாயிற்று. கடைசியில் கொஞ்சம் நேரத்தில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நீருக்குள் அது அமிழ்ந்து விடும். அந்த எடை அதிகமாகி அப்படியே நீருக்குள் அமிழ்ந்து விடும். அப்போ ஞானி சொல்லுகிறார், இதே போலத்தான் சில மனிதர்கள் சுயநலவாதிகளாக பிறரை சுரண்டி, பிறரிடம் உள்ள செல்வத்தை சுரண்டி தன்மேல் உறிஞ்சு வைத்து கொண்டு தான் பெரியவர்களாக பெரிய பெரிய பண முதலைகளாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ 2வதும் அது சரி கிடையாது. 3வது உப்பு பொம்மையை கடலில் வீசினார். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது, கடலோடு ஒன்றர கலந்தது. அப்போ இளைஞனுக்கு புரிந்தது, இந்த 3வது பொம்மை தான். அதே போல நாம் இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை தேட வேண்டும் என்றால் அங்கிங்கு இந்த உலகத்தில் அவரோடு ஒன்றர கலர வேண்டும், என்னையே நான் கரைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் என்னிலே இயல்பாக வந்து விடுவார். அப்ப நான் கரைய வேண்டும் என்றால் அதைத்தான் ஆண்டவர் நற்செய்தி வாசகத்திலே தெளிவாக சொல்லுகின்றார். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர வேண்டும் என்றால் உங்கள் நற்செயல்கள், அதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் நாம் அருமையாக வாசித்தோம். சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் கூட இந்த உப்பு ஒரு சிறப்பான ஒன்றாக அது இருக்கிறது. யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் இந்த உப்பை மதித்தார்கள். காணிக்கை முதல் கொண்டு அவர்கள் செலுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த உப்பு என்கின்ற வார்த்தை ஏறக்குறைய 40 முறை வருகிறது. அந்த அளவிற்கு அவருடைய வாழ்விலே உப்பு மிக மிக அவசியமான ஒன்றாக அது இருந்தது. அவர்கள் அதை காணிக்கை செலுத்தினார்கள். எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் நூல் 43ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவற்றை ஆண்டவரின் முன்னிலையில் படைக்கப்பட வேண்டும். குருக்கள் அதன் மேல் உப்பு தூவி அவற்றை ஆண்டவருக்கு எரிபலியாய் அளிக்க வேண்டும். உப்பு தூவி காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இதே செய்தியைத்தான் நாம் வாசிக்கின்றோம். லேவியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நேர்ச்சையாக உணவு படையல்கள் எல்லாமே உப்பிடப்பட வேண்டும். அது பிறகு ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தப்படும். நாம கூட சப்பரம் எடுக்கும் பொழுது உப்பை நாம் தூவுகிறோம். அதில் எவ்வளவு இது பாருங்க. அப்போ அது ஆண்டவருக்கு காணிக்கை. அப்போ நம்மையே நாம் முழுவதுமாக ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். அடுத்து உப்பு என்பது உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எண்ணிக்கை நூல் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். எண்ணிக்கை 18:19. சரி, இப்போ இதுல பார்க்கும் பொழுது ஆரோன் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக உப்பை அங்கு அடையாளப்படுத்துகிறார். எனவே இது உப்பு உடன்படிக்கை என அழைக்கப்படும் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை. பிறந்த குழந்தை அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? உப்பு நீரால் குளிப்பாட்டுவாங்க. அப்ப அது குழந்தை நோய் படாமல் அதிலிருந்து தடுக்கும். உப்புக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது.
எனவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒன்றுதான் இந்த உப்பு என்பது. அடிப்படையானது, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உப்பினுடைய அறிவியல் வேதியியல் குறியீடு என்ன? உப்பினுடைய வேதியியல் குறியீடு சோடியம் குளோரைடு. அதாவது சமையல் உப்பு. சோடா உப்பு வேற, சமையல் உப்பு. இது சோடியம் குளோரைடு. அதனுடைய குறியீடு NaCl. அப்போ இதில் உள்ள அந்த Cl, குளோரின், குளோரைடு, அது நம்ம மழை காலத்தில் பார்க்குறோம். தண்ணி ரொம்ப கலங்கி வரும், கிருமி வரும். அப்போ பாக்டீரியா, வைரஸ் இவைகளை கொல்வதற்கான ஒரு நச்சுக்கொல்லி மருந்தாக அந்த குளோரைடு. அதே போல் சோடியம், அது ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக, பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் நமது முன்னோர்கள் உப்பு, மஞ்சள் இதெல்லாம் எல்லா மருத்துவமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். எவ்வளவு முக்கியமான அம்சம் இந்த உப்பில் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே சேருது, சோடியம் குளோரைடு இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு பல்வேறு விதங்களிலே ஒரு சுவையூட்டியாக இருக்கிறது. யோபு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். அதுபோல் உணவுகளை பதப்படுத்தி வைப்பதற்கு அந்த காலத்திலே குளிர் சாதன பெட்டிகள் இல்லை, உப்புதான் குளிர் சாதன பெட்டி. உப்பு கருவாடு, இறைச்சி இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? உப்பிட்டு தான் அந்த காலத்தில் பதப்படுத்தி வைத்தார்கள். சரி, இப்படி உப்பை போல நாம் பிறருக்கு ஒரு பயன்படக்கூடியவர்களாக நம்மையே நாம் கரைத்து நமது நற்செயல்களால் அணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நற்செய்தியில் அழைப்பு விடுக்கிறார். மத்தேயு 5:16 நாம் வாசிக்கிறோம். சரி, இப்போ ஒளியை பற்றி நாம் வாசிப்போம். ஒளியும் அடிப்படையான ஒன்று. சூரிய ஒளி இல்லை என்றால் தாவரங்கள் உயிர் வாழ முடியாது. ஒளி சேர்க்கைக்கு தேவைப்படுகிறது. அதே போல சூரிய ஒளி மனித உடலிலே பட்டால்தான் வைட்டமின் டி கிடைக்கிறது. மிகவும் அவசியமான ஒன்றாக அது இருக்கிறது. கலங்கரை விளக்கத்தை பார்க்கிறோம், கடலிலே வழிகாட்டக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது. விவிலியத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவே ஒளியாக இருக்கிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒரு வழியை கொண்டிருப்பார். வழிகாட்டக்கூடிய ஒரு பண்பு. ஒரு பெண்மணி ஒரு குகைக்குள்ளே அடைந்து கிடந்தால் பல மாதங்கள், ஒரே இருள். அப்போ அந்த பேட்டியாளர்கள் வந்து பேட்டி கேட்கம்மா, இந்த குகைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களே, ஏன் வீட்டில் இருக்கக்கூடாதா, ஊரில் போய் இருக்கக்கூடாதா? அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வழிகாட்டலை, எது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுக்கல, சரியான பாதையை காட்டவில்லை, என் வாழ்க்கை தாறுமாறாக போய்விட்டது, எனவே நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், இன்னைக்கு விழிப்புணர்வு, வழிகாட்டுதல்கள், ஒளி இன்னைக்கு தேவையாக இருக்கிறது. எனவே அந்த ஒளி இருந்தால்தான் இருள் மறையும், இல்லை என்றால் மனித வாழ்க்கை இருளாகவே அது மாறிக்கொண்டிருக்கும். எனவே போதிய ஒளி இல்லை, போதிய வழிகாட்டுதல்கள் இல்லை, தவறான ஒளி, தவறான வழிகாட்டுதல்கள், அலைபேசி, இணையதளம், தொலைத்தொடர்பு சாதனங்கள் தவறான பாதைக்கு தான் நம்மளை எழுதி சென்று கொண்டிருக்கிறது. பெரியவர்கள், மூத்தோர்கள், பெற்றோர்கள் சொல்லையெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகள் கேட்பதில்லை. எனவே ஒளி, வழிகாட்டுதல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம், இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கெட்டோரோடு என்ன உறவு, ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? கிறிஸ்து பாருங்க, ரொம்ப அழகாக நாம பார்த்தோம். இறை பற்று இல்லாதவங்க, விசுவாசம் இல்லாதவங்களோட நீ ஏன் பழகிட்டு இருக்கிற, உனக்கு என்ன பழக்கம்? அதே போல நெறி கெட்டவங்க, தீயவர்கள், தீய பண்புடையவர்கள் தெரியுது, அவங்களோட உனக்கு என்ன உறவு? அதே போல இருளோடு பகலுக்கு என்ன உறவு? அப்ப நாம எப்பொழுதுமே ஒளியாக இருக்க வேண்டும், இருளின் அந்த தீயவற்றை களைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. கடவுள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 மற்றும் 7, நாங்கள் அவரிடம் கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே, கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. 7வது வசனம், மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். சரி, அப்போ கடவுளிடம் இருளை கிடையாது. எனவே நாமும் நல் செயல்களால் நம்மை அலங்கரிக்க வேண்டும்.
ஒரு முறை அன்னை தெரசா அவரை சந்திப்பதற்காக முதுகலை பட்ட ஆராய்ச்சி மாணவர்கள் அங்கு வந்தார்கள், MSW. அப்போ அவங்க கடைசியிலே ஆராய்ச்சி செய்து அவர்கள் கட்டுரையாக கொடுக்க வேண்டும். அப்போ இங்கே அன்னை தெரசா தான் சமூக சேவையில் பெயர் பெற்றவங்கிறதுனால அங்கே இருந்து தங்கி இருந்து அவர்கள் தங்களுடைய ஆய்வு கட்டுரையை செய்கிறார். ஏறக்குறைய 40 பேர். அப்போ ஒவ்வொரு நாளும் அங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்க்கிறார்கள். நல்ல அனுபவம். அதே போல் வெளியே சில நேரத்தில் வெளியே தெருவோரங்களில் குழந்தைகள் கிடப்பாங்க, தொலைபேசி வரும், உடனே போய் அவங்கள தூக்கிட்டு வந்து இந்த அருள் சகோதரிகள் பராமரிப்பாங்க. நோயாளர்கள் கிடப்பாங்க, அவங்கள போய் தூக்கிட்டு வரணும். அப்போ இவங்களும் அவங்க கூட போகிறாங்க. அதேபோல் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லாமல் அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அடக்கம் பண்ணுறது கூட ஆள் இருக்காது, இவங்க கொண்டு வந்து அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்ணுறது. இதெல்லாம் இந்த மாணவர்கள் பார்த்த உடனே ரொம்ப அதிசயம், நல்ல அனுபவம். அப்போ கடைசியில் அன்னை தெரசால் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு உங்கள் அனுபவம், எப்படி இருந்துச்சு, இது உங்களுக்கு உதவியாக இருந்துச்சா உங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய அனுபவங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரே ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், அம்மா நான் ஒரு நாத்திகன், கடவுள் நம்பிக்கை அற்றவன், ஆனால் இப்படி செயல்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, கடவுள் இருக்கிறார், நீங்கள் தாம்மா அந்த கடவுள், நீங்கள் தான் அந்த ஒளியாகிய இறைவனை பற்றி கொள்கிறீர்கள், எனவே நான் கிறிஸ்தவனாக மாறுகிறேன் என்று சொன்னாராம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். உப்பாக ஒளியாக இருங்கள் அப்படின்னா என்னன்னா, இந்த அன்னை தெரசால் செய்த இந்த பணிகள், இந்த அறப்பணிகள், உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் உன்னத தந்தையை போற்றி புகழ்வார்கள். அதைத்தான் நாம் இன்னைக்கு முதல் வாசகத்தில் அருமையாக நாம் வாசித்தோம். எசாயா 58ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனத்தில் நாம் தெளிவாக நாம் வாசித்தோம். பசித்திருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பது, இடமில்லாதவர்களுக்கு எப்படி இங்கே அன்னை தெரசால் செய்தாங்களோ அந்த பணியைத்தான் இந்த முதல் வாசகத்தில் எஸ்ஐயா நூலில் நாம் அருமையாக வாசித்தோம். அப்பொழுது உன் ஒளி மனிதர் முன் ஒளியும், நீ நலமா உன் வாழ்வு நிலைவாழ்வை பெறுவாய் என்று அருமையாக இறைவாக்கினர் எஸ்ஐயா சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் திருப்பாடல் 112 இதிலே வாசித்தோம். நீ மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு வாரி வழங்கி நீ நல்லவராக நீதியுள்ளவராக உன்னுடைய நற்செயல்களால் இருக்கும் பொழுது நீ ஒளியாக இருப்பாய் என்று திருப்பாடல் 112 4 9 வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசித்தோம். எனவே நாம் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான பழமொழி ஒன்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், there is nothing more than useful than sun and salt. அதாவது இந்த உலகத்திலே உப்பு ஒளி இதை விட அத்தியாவசியமான ரொம்ப முக்கியமான விலை மதிப்பில்லாத பொருள் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அது உண்மைதான். இன்னைக்கு எவ்வளவோ கணினி, எவ்வளவோ மின் சாதனங்கள், வளர்ச்சிகள், கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதை வச்சா நம்ம வாழ முடியுமா? சாதாரண மக்களுக்கு அதெல்லாம் தேவையா? உப்பு ஒளி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்று. எனவே அந்த அடிப்படையான ஒன்றை எடுத்து இதே போல நீங்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக, யூஸ்ஃபுல், நீங்கள் அவங்களுக்கு அப்போ நம்மளுடைய நற்செயல்களால், நம்முடைய அன்றாட செயல்களால், அறப்பணிகளால், நம்முடைய அறச்செயல்களால் ஆண்டவர் குகந்த வரத்திலே உப்பாக ஒளியாக மனிதர் முன் ஒளிர்வோம். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.